ஒருத்தன் நாசமாக போகிறவன் எங்கேயோ அமெரிக்காவில் பழைய சாதம் பேக்கெட்டில் விற்கிறானாம் சார். நம்ம பழைய சாதம் பேக்கெட்டில் விற்கிறானா, அது அமெரிக்காவில் விற்கிறானா இல்லையானு தெரியல. எவனோ பார்த்து அது எல்லாருக்கும் அனுப்பிச்சு என் வீட்டுக்கு வந்துடுச்சு. டிஃபனுக்கு உட்கார என் ஒய்ஃபு பழைய சாதம் வைக்கிறாங்க காலங்காலையில். என்னென்ன இதான் நல்லதான், அமெரிக்காவில் எல்லோரும் அமெரிக்கா எல்லோரும் இப்போ பழைய சாதம் தான் சாப்பிட்றாங்களான்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா இப்போ தான் எனக்கு டயபெட்டிக் வந்து சீரியஸ் ஆகி என் டாக்டர் வந்து சாதமே சாப்பிடக்கூடாது தான். நீங்கள் விடுங்க, டாக்டருங்க எப்பவுமே துட்டு பிடுங்கிறதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இது யூடியூப்லேயே வந்துச்சு. அதாவது யூடியூப்பு இது தீர்ப்பு மாதிரி சொல்கிறா, யூடியூப்லேயே வந்துச்சு சார். இதெல்லாம் கூட சமைச்சிக்கலாம் சார். சராசரியாக பெண்கள் நல்லா சமைச்சு ஒழுங்காக போட்டுருந்தாங்க. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 400 சமையல்காரங்க இருக்காங்க. அது வீட்டிலேருந்து அதுக்கு தெரிஞ்சுது சமையல் சமையல் சமையல். ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி என் ஒய்ஃபு சிக்கன் பிரியாணி நான் உட்கார்ந்தேன், பார்த்தா ஊறுகாய் நாற்று அடிக்குது. நீ சிக்கன் பிரியாணி ஏன் ஊறுகாய் நாற்று அடிக்குதுன்னு, இது ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னு. நான் சொன்னேன், உனக்கு தான் செய்ய தெரியாதம்மா அப்படின்னு. யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கினேன். ஊன்னு ஏறிச்சு எனக்கு. யூடியூப்பில் யாரை பார்த்து கற்றுனேன்? வனிதா விஜயகுமார்னுச்சு. கம்முன்னு சாப்பிட்டேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சார். உண்மையிலேயேங்க ரொம்ப சிலதெல்லாம் மனசாட்சி மனிதநேயமே இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். மனிதநேயமே இல்லைங்க. பிரபல தமிழ் நடிகை மரணம், திரைப்பட உலகம் கண்ணீர் அஞ்சலி. நம்ம சில பேர் மைண்டில் வச்சுருப்போம், போனால் பரவாயில்லையேன்னு. ஏன்னா இருந்து நடித்து உயிரெடுக்கிறதுக்கு போகலான்னு பார்த்தா விறுவிறுன்னு போய் பார்ப்போங்க. பார்த்தா 99 வயசு. அது பியூ சின்னப்பா கூட நடிச்ச ஆயா. அது போல இன்னும் அது போனா என்ன போலனா என்ன உயிரை எடுக்கிறானுங்க சார் சில பேர். ஒன்றும் இல்லை, நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த் ஒரு 10 நாள் முன்னால் இறந்துட்டார் அஃபிஷியலாக. ஏன்னா அதுக்கு முன்னால் 7-8 வாட்டி சாவடிச்சானுங்க. இருந்து